ஆசை வார்த்தை கூறி வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லும் முகவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குமுதம் செய்தி எதிரொலியாக இளைஞர்களுக்கு அயலக தமிழர் நலத்துறை எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவான ரிமல் புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது. வங்கதேசம் சாகர் தீவு இடையே இன்று கரையை கடக்கும் என வானிலை மையம் கணிப்பு. குமரியில் வெளுத்து வாங்கும் கனமழையால் திர்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கன்னியாகுமரியில் கொட்டி தீர்த்த கனமழை. 47 வீடுகள் இடிந்து சேதமடைந்த நிலையில் நிவாரணம் வழங்க அரசுக்கு கோரிக்கை. வெள்ளப்பெருக்கு சீரானதை அடுத்து குற்றால அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இன்று முதல் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் போலீசார். குற்றால மெயின் அருவியில் தரமற்ற முறையில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள். அவசர கதியில் செயல்படும் பணிகளால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறி. கம்பம் அருகே சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து வனத்துறை அனுமதி வழங்கியது. பள்ளிகள் திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. வகுப்பறைகள் மற்றும் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள மாவட்ட முதன்மை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். சென்னையில் யூடியூப் மூலம் மூளைச்சலவை செய்து தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்கள் சேர்த்த விவகாரம். மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் என்ஐஏ விசாரணைக்கு மாற்றம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாகும். ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொடியேற்றுவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வீட்டின் உரிமையாளர் பெயரில் ஒரு மின் இணைப்புக்கு மட்டுமே 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற முறைக்கு எதிர்ப்பு. ஏழை எளிய சாமானிய மக்களை திமுக அரசு வாட்டி வதைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பொதுச் சேவை பெறும் உரிமைச் சட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும். மக்களுக்கு குறித்த காலத்தில் சேவை கிடைப்பதை அரசு உறுதி செய்யவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நெல்லை தீபக் ராஜா கொலை வழக்கில் கூலிப்படையைச் சேர்ந்த மேலும் 4 பேர் கைது. தீபக் ராஜா உடல் இன்று ஒப்படைக்க உள்ள நிலையில் குற்றவாளிகளிடம் விசாரணை. மதுரையிலிருந்து துபாய் செல்லும் விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. விமான பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரியலூர் அருகே 60 ஆண்டுகளாக மின்சாரம் குடிநீர் இன்றி தவிக்கும் குடும்பங்கள். இணைப்பு வழங்காவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்ய போவதாக கண்ணீர் மல்க கோரிக்கை. எனக்கு இந்த தண்ணி இந்த கரண்டும் கொடுங்க சாமி, எனக்கு அள்ளி கொடுக்க வேணாம், மூட்டை கட்டி கொடுக்க வேணாம் சாமி, இதை 2யும் கொடுங்க சாமி. என் வேற புள்ளுவ தறிக்கிறது இருட்டிலே செத்து கிடந்தோம் சாமி.
சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து குறைந்ததால் விலை உயர்வு. ஒரு வாரத்தில் தக்காளி, பீன்ஸ், முள்ளங்கி விலை 20 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக தகவல். வார விடுமுறையொட்டி பழனியில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். பழனியில் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டும் விழா. 4 ரத வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு எழுந்தருளினார். காஞ்சிபுரத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தேவராஜ சுவாமி வைகாச திருத்தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். ஆற்காடு வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் சிறார் விளையாட்டு பூங்காவில் 9 குழந்தைகள் உள்ளிட்ட 33 பேர் உயிரிழந்த விவகாரம். அரசின் தடையில்லா சான்று பெறாமல் செயல்பட்டு வந்த பூங்காவில் ஒரே ஒரு அவசர வழி மட்டுமே இருந்த அதிர்ச்சி தகவல். குஜராத் விளையாட்டரங்கில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு. காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல். இவிஎம் இயந்திரங்களில் முறைகேடு நடக்காது என்பதை உறுதி செய்ய விரும்புகிறோம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் கபில் சிபல் பேச்சு. டெல்லியில் குழந்தைகள் மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. 6 பச்சிளம் குழந்தைகள் இறந்த நிலையில் 17 குழந்தைகள் காயங்களுடன் மீட்பு. உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜஹான்பூரில் பேருந்து மீது லாரி மோதி கோர விபத்து. 11 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் காயங்களுடன் மீட்பு. எங்களிடமிருந்து இனி ஆச்சரியங்களை எதிர்பார்க்கலாம். ஈரான் அதிபர் லெபனான் இயக்கமான ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை. ஐபிஎல் 17வது சீசன் பட்டத்தை வெல்லப்போவது யார்? சென்னையில் இன்றிரவு நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத், கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை. சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல் இறுதிப் போட்டியின் ப்ரமோஷன் போட்டோ ஷூட். ஐபிஎல் கோப்பையுடன் போட்டோவுக்கு போஸ் கொடுத்த கேப்டன்கள் ஸ்ரேயாஸ் ஐயர் பேட் கமெண்ட்ஸ். கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை வென்ற முதல் இந்தியர் அனுஷ்யா சென்குப்தா. பிரான்சிலிருந்து டெல்லி திரும்பிய அனுஷ்யாவுக்கு பூங்குத்து கொடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. ஆணவ கொலைக்கு நான் எதிரானவன். நெல்லை தீபக் ராஜா கொலை குறித்த கேள்விக்கு இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி கருத்து.